அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஓசியா 5வது அதிகாரம் 4வது வசனத்தை மாத்திரம் இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். வேசித்தன ஆவி. அவர்கள் தங்கள் தேவனிடத்தில் திரும்புகிறதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள் என்று சொல்லி இங்கே ஓசியா எழுதுகிறதை பார்க்கிறோம். வேதத்தில் வேசித்தனம், விபச்சாரம் ஆகிய இரண்டும் காணப்படுகின்றன. ஆனால் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆகிய இரண்டிற்கும் ஒரு சிறிய வித்தியாசமான கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வேசித்தனம் என்பது மனமாகாத இருவர் புரியக்கூடிய ஒரு காம உடலுறவு எனவும், விபச்சாரம் என்பது மனமான ஒருவருடன் கொள்ளும் காம உடலுறவு எனவும் ரெண்டுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு சின்ன வித்தியாசம் கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லுகிறார்கள். இங்கு தேவனுக்காக நியமிக்கப்பட்ட கற்புக்கு அரசியாக விளங்க வேண்டிய இஸ்ரவேல் அந்நிய தேவ வழிபாட்டினால் தீட்டுப்பட்டதாக இங்கே ஓசியா குற்றம் சாட்டுகிறார். அந்நிய தேவ வழிபாடுகளும் விபச்சார செயல்களும் மிகுந்த தொடர்புடையவை என நம்ம அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம். இஸ்ரவேல் அந்நிய வழிபாடுகளில் அழிந்து போக காரணம் வேசித்தன ஆவி அவர்களுக்குள் இருந்தது என ஓசியா கூறுகிறார். அது கர்த்தரை அறிய உந்தாமல் அந்நியரை அறிய உந்தக்கூடிய ஒரு உந்துதலை அவர்களுக்கு கொடுத்தது என்று அவர் கூறுகிறார். கர்த்தரை அறிகிறதற்கு ஒரு வாஞ்சைய ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தாம ஆண்டவரை விட்டுட்டு அந்நியரை அறிகிறதற்கு அது உந்துகிறது என்று சொல்லி இன்றைக்கும் வேத வசனங்களை படிக்க சொன்னாலோ, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க சொன்னாலோ, பரிசுத்தமாய் வாழ சொன்னாலோ இன்றைக்கு மனிதர்களுக்கு பிடிப்பதில்லை. அவர்கள் பாவமான காரியங்களை செய்கிறதற்கும் பரிசுத்தமில்லாத காரியங்களை செய்கிறதற்கும் ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் தள்ளிவிட்டு மற்ற எல்லா விதமான சிற்றின்பங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்து அதற்கு உந்துகிற அந்த உந்து விசையில் அவர்கள் செயல்படுகிறதை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். இன்றும் ஒரு விசுவாசியினுடைய அந்த வாழ்வில், விசுவாச உலகத்தில் இந்த வேசித்தன ஆவி எப்படி போராடுகிறது, இச்சைகளுக்குள் அகப்பட்ட மனிதன் எப்படி மாலை மயக்க வேலைகளில் மறைவிட வாய்ப்புகளில் நாடி அலைவது போல தேவனை விட்டு தூரம் போகிறதற்கு இந்த ஆவி எப்படி உந்துதல் அளிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆழமாய் பார்க்கலாம். இன்றைய கிறிஸ்தவ உலகில் அந்த வேசித்தன நிலையை பற்றி எரேமியா 5:31 நமக்கு சரியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை அது விளக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என்னுடைய ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது என்று சொல்லி, ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள் என்று எரேமியா கேள்வி கேட்பது போல இங்கே எழுதியிருக்கிறார். அதாவது கொஞ்சம் நல்ல தீர்க்க தரிசன வரங்கள் இருக்கிறது போல மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி எப்படியாவது தங்களுக்குள்ள இழுக்கக்கூடிய ஒரு வசீகரமிக்க ஒரு தீர்க்கதரிசி என்று பெயர் பெற்றவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால், இருக்கக்கூடிய போதகர்கள் அவர்களுக்கு மேடைகளை அமைத்து அவர்களை பேசுகிறதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக கிடைக்கிற அந்த ஆதாயத்தினால் அவர்கள் ஆளுகிறார்கள். அப்படி செய்கிற காரியங்கள், அதாவது கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது, பாவத்தில் நீ நிலைச்சிருந்தாலும் உனக்கு அநேக ஆசீர்வாதங்கள்னு சொல்லும் பொழுது அது ஜனங்களுக்கு பிரியமாய் இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழுங்க, பரிசுத்தமாய் ஒப்பு கொடுங்கன்னா பிடிக்கிறதில்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் அபரிதமாய் உயர்த்துவார், உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார்னு சொன்னால் இன்றைக்கு ஜனங்களுக்கு அது மிகவும் பிரியமாக இருக்கிறது. அதாவது கள்ள தீர்க்க தரிசனத்தை கள்ள தீர்க்க தரிசிகள் அதாவது புழுகு மூட்டைகளை கொட்டி அவர்கள் கூறுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்களுக்கு மேடைகளை போட்டு ஆன்மீக நாடகத்தை நடத்தி அவர்களை பயன்படுத்தி ஆளுகிறார்கள். திரளாய் கூடும் ஜனங்களுக்கு என்ன பிரியம்னா பாவத்தின் மீது ஆசீர்வாத வாக்குறுதிகளை இவ்வளவு பொழிகிறார்கள் என்று சொல்லி அது அவர்களுக்கு சுகமாய் இருக்கிறபடியினால அவர்களை பின்பற்றி இந்த உந்துதலிலே இன்றைக்கு ஜனங்கள் தங்களை ஏமாற்றி வாழுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இது ஒருவித வேசித்தனமான காரியங்களைத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. வேதாகமத்தை குறைவுபட்டதாக காட்டி உணர்ச்சிகளால் மதிமயங்க செய்து அங்கே குறிகளினால வஞ்சித்து அநேக குறி சொல்லுகிற காரியங்களை செய்து அரசியல்வாதிகள் போன்ற போலி ஜெப வாக்குறுதிகளை
அது ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வாரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், ஒரு மாதத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம். நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பினா அந்த ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கிறத சொல்லாம போலி ஜெப வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி காணிக்கைகளை கவர்களில் வாங்குகிற ஒவ்வொரு மனிதர்களினால இன்றைக்கு தமிழகம் கூவி அழக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த வேசித்தன ஆவி ஒரு பிரசித்த மனிதனுக்குள்ளாக புகுந்து அது அடுத்த மனிதனுக்குள்ள தாவி அது ஒரு குழுவாக கூட்டமாக பெருகி புளித்த மாவு கூட்டங்கள் இன்றைக்கு இந்த தமிழகத்திலையும் இன்றைக்கு பெருகி கிடக்கிறத நம்முடைய நாட்களிலே பார்க்கிறோம். பொய் போதனைகளினால புளித்த நெடி வீசுகிற போதனைகளுக்கு பலிகடா ஆவோரை இந்த வேசித்தன ஆவி பற்றி கொள்ளுகிறது. கர்த்தரையும் அவரது வேதத்தையும் அறியாதபடி அவர்களை அது விலக்கி அது வேறு பக்கமாக உந்தி தள்ளக்கூடியதாக அது காணப்படுகிறது. பிரியமான விசுவாசிகள், வேதத்தை பற்றி கொள்ளவும் அந்த வேசித்தன ஆவி நிறைந்தோரின் அந்த ஜபங்களுக்கு முன்பாக அங்கே போய் தலையை கொடுத்து முழங்கால் படியிடாமலும் கவர்ச்சி போதனைகளுக்குள்ள விழுந்து கிடக்காமலும் நிதானமாய் பகுத்து ஆராய்ந்து தேவ சமூகத்தினுடைய அனலால் பற்றி எரிந்து வாழ வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. அதுதான் உண்மையான பிரியமான விசுவாசிகளினுடைய கடமை. விக்கிரக ஆராதனைக்கு வழிநடத்துகிற வேசித்தன ஆவிக்கு விலகி காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் யோவான் எழுதுகிறார், பிள்ளைகளே, விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுவீர்களாக. ஆமேன். பொருளாசையாக விக்கிரகம் இன்றைக்கு ஆசீர்வாத கூட்டங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நிரம்பி வழிகிற ஜனங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு திருவசன பண்டிகை, திருவசன கூட்டங்கள், வசன கூட்டங்கள் என்று சொன்னால் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார்கள், கண்டிப்பாய் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வருகிற கூட்டங்கள் சத்தியத்தை ஆராய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற ஜனங்கள் இன்றைக்கு குறைந்து காணப்படுகிறார்கள். கிழவிகளின் பேச்சுகள் சீர்கேடான பேச்சுகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் சாய்ந்து போகிற காலத்தில் இன்றைக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். காரணம் வேசித்தன ஆவி. அந்த ஆவி அவர்களை வேறு காரியங்களுக்கு நேராக, வசனத்துக்கு நேராக, கர்த்தருடைய முகத்துக்கு நேராக, கர்த்தருக்கு நேராக உந்தி தள்ளாதபடி இந்த உலகத்துக்கு நேராக, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு நேராக, உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு நேராக அவைகள் உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாம் வேத வசனங்களை அறியதா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல வேத வசனங்களை எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவுக்கு இந்த வேசித்தன ஆவியின் உந்துதல்களில் இருந்து நாம் விடுதலை பெற்று வாழ முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அசுத்த ஆவியை எடுத்தீரே, பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே. அசுத்த ஆவியை எடுத்தீரே, பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே. கர்த்தாதி கர்த்தனே